பல்லாவரம் மார்க்கெட்ல நான் வந்து பெட் ஷாப் உள்ள போயிருந்தேன். அங்கே ரேபிட்ஸ் பார்த்துருந்தேன். ரேபிட்ஸ் எல்லாம் பார்த்தேன். பேர் வந்து 1200 சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து கோஸ் அந்த இது காலிஃப்ளவரோட இது போட்டிருந்தாங்க. செம்ம சீனா சாப்பிடுது. இந்த பேர் வாட்ச் எல்லாமே வந்து 600 சொன்னாங்க. இது எல்லாமே வந்து 600 ரேட்டு. பார்க்கவே எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஹை கிளாஸ் வாட்ச் மாதிரி இருக்கு. இந்த டயல்லாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. ஏதோ ரிச்சான ஒரு வாட்ச் வாங்கின எப்படி ஃபீல் வருமோ அந்த ரேஞ்சில் இருக்கு. அந்த வாட்ச்ல எவ்வளோ அதுனா? அந்த லாஸ்ட்ல இருக்குல்ல அதெல்லாம் எவ்வளோ? என்ன பிரைஸ்? 250 200 மேக்ஸிமம் வந்து 500 முடிஞ்சிருமா? எவ்வளவு இது பிரைஸ்? 140 பெல்ட் வந்து 140. நார்மல் பெல்ட் தான் இது. என்ன பர்ஸ்ல எவ்வளோண்ணா? வெரைட்டியா இருக்கு. எல்லாமே 140. இது எல்லாமே லெதரா? நார்மல் தான் எல்லாமே. ரெக்ஸின் தான் எல்லாமே 140. எது எடுத்தாலும் 140 கரெக்டா? இந்த லெதர் பர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 350 சொன்னார் இவரு. காப்பி தான், பட் லிவிஸ்னா லிவிஸோடைய காப்பி இது. நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு, வாங்கலாம். இங்க ஒரு குட்டி ஷாப் ஒன்று போட்டிருந்தாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா 20 ரூபா போட்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கிளிப்பு, ஹேர் பின்னு இது போல எல்லாம் எல்லாமே இருந்தது. ஆனா இதுல இருக்கிறது எல்லாமே 10 ரூபீஸா? உள்ளது எல்லாமே 10 ரூபீஸ். போயிருக்காமா இந்தமா வாங்க இந்த டப்பால போடுங்க. இங்க போட்டிருக்க பாக்கெட் எல்லாமே பார்த்தோன்னா 10 ரூபா. அதுக்கப்புறம் இந்த இது என்ன இதெல்லாம் எவ்வளோ? 50 ரூபா 30 ரூபா பாக்கெட். அதெல்லாம் 40 ரூபாடி. அப்பளம் பாக்கெட்லாம் 40 ரூபா போட்டிருந்தாங்க. வாங்கிக்க. இதுவா? 450 350. இரும்பு தான் 250. இன்னும் வெயிட்டாவும் இருக்கு, நல்லா இருக்கு. இது பனியாரம் வந்து 450 ரூபாவாம். வெயிட்டாவும் இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சின்னது 350. ஆமா பனியாரம். கடாய் செமையா வெயிட்டா நல்லா இருக்கு, ஆழமாவும் இருக்கு. கையெல்லாம் பாரு, கையில 5 கிலோ 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து 6 கிலோ 100. ஆனால் பல்லாவரம் சந்தையில் வந்து 8 கிலோ 100 ரூபாய். நல்லா இருக்கு தக்காளி. என்ன வேணும்? இது இருக்கு, வீட்டில் இருக்கு. ஆனால் எவ்வளோண்ணா இது? 4 கிலோ 120 தான். இரு அது ஓகே ஓகே. அது வாங்கலாமா? அண்ணா அண்ணா கட் பண்ணி கொடுத்துருவீங்களா? 1/2 கிலோ வாங்கட்டுமாப்பா? அக்கா நீங்க போறது 1/2 கிலோவா? இல்ல 1/2 கிலோவா? அது எனக்கு ஒரு 1/2 கிலோ போடுங்கண்ணா. பிராணா? எதுக்கு பிராண? வீட்டுல இருக்குல்ல. இருப்பா நான் இது கேக்குறேன். ஆனா இது என்ன இதுனா? 1/4 கிலோ 150. இது வாங்குறேன். அப்ப இது ஒரு 1/4 கிலோ வாங்கட்டுமா? அது ஒரு 1/4 கிலோ. அது 1/4 கிலோ போடுங்கக்கா. இது ஒரு 1/4 கிலோ போடுங்க. சரி 100 ரூபாய் போடுங்க.
எவ்வளோ அந்த கிளாக் எவ்வளோ? அந்த கிளாக் எவ்வளோ? 1600. இதெல்லாம் என்ன பிரைஸ்னா? 250. இந்த கிளாக் எவ்வளோ? 700. கிளாக் எல்லாம் வேற ரகத்துல இருக்கு. குட்டி குட்டி கிளாக் எல்லாம் 150 ரூபா சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1600 சொன்னாரு. அந்த கிளாக் அந்த டயல் இருக்கு பாத்தீங்களா, மெக்கானிக்கல் டயல் 1600 சொன்னாரு. உங்க வீட்டு லேடிஸ்லாம் நீங்க வந்து வெளியில கூட்டு போனா கொஞ்சம் உஷாராவே போங்க. என் ஒய்ஃப் எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எனக்கு அது வேணும் இது வேணும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. கடைசியில வந்து ஸ்லிப்பர் ஆண்ட வந்து நின்றுட்டு இருக்கா. ஸ்லிப்பரே வீட்டுல இல்லை, எனக்கு ஒரு 2 ஸ்லிப்பர் எடுத்து விட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லிப்பர் வந்து செலக்ட் பண்ணா 250 ருபீஸ் சொன்னாங்க. வர்த்தபிள் தான். வெயிட்லெஸ் அடி வெயிட்லெஸ்ஸா இருக்கு, வெயிட்டே இல்லை. ஓகே உனக்கு கலர் ஓகேவா? உன் சைஸே இல்லையா? என்ன சைஸ் உங்களுக்கு? 7 தானே? 7 சைஸ் இல்லையா? அப்படியா? சரி ஓகே.